எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு எக்ஸப்ட் ஐடி செக்டார் அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டார்லையுமே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங்கில் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அகெயின் ஒரு சரிவு, பெரிய சரிவை நோக்கி போதா, இல்லை இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டில் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குதா? இதுக்கு முக்கியமாக என்ன காரணம்? குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுடைய கேம்பெயினில் வந்து டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. உள்நாட்டில் வந்து கார்ப்பரேட் டேக்ஸை 21% 15% குறைக்கப்படும். அதே நேரம் வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நாட்டுக்கு வருது இல்லையா, அந்த இம்போர்ட் டேக்ஸை வந்து அதிகப்படுத்துவாங்க. குறிப்பாக சைனாவுடைய இம்போர்ட்டுக்கு 60% டேக்ஸும், மற்ற நாடுகள் எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுக்கு 10% டேக்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கூட ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நல்ல கெயின் ஆயிருக்கு. லாஸ்ட் 4 இயர்ஸாக இந்தியாவில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஒரு பக்கம் சைனாலையும் இன்னொரு பக்கம் வந்து யூஎஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நமக்கு நியூஸ். பட் டெக்னிக்கலாக மார்க்கெட் எதை நோக்கி போகுது, எந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ தூரம் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்கும், ஸோ இதை பற்றி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. இந்த இடத்துல ஒரு டெம்பரவரியாக ஒரு பிரேக் அவுட் நடந்தது. இந்த பிரேக் அவுட் வந்து இதனுடைய வேலிடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோ, அதாவது 23,800 வரைக்குமே இந்த பிரேக் அவுட் வந்து வேலிடாக தான் இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் கிராஷ், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னா 23,800 உடைக்கும் போது மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக போகும். அப்படி போகும்போது இன்னும் ஃபர்தராக வந்து 500 புள்ளிகள் வந்து சரியலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்து 23,300 23,250 தான் இருக்கும். இதில் பாருங்கள், வீக்லியில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். இந்த ட்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு, ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸோ ஓவராலாக இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருக்குது. ஃபர்தராக இது லாஸ்ட் இங்கே ஓவராலாக இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட்டு சப்போர்ட்னா 23,250 23,300 இந்த ஜோனை தான் இருக்கும். அதே நேரம் நிஃப்டியை இன்ட்ராடேல டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது இந்த ட்ரெண்டை தான் நம்ம வாட்ச் பண்ணணும். டாப்பில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த டாப்பில் ஒரு 4 to 5 டைம்ஸ் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ நினைக்குது, 24,500ங்கிறது நமக்கு ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ண முடியல. அதே நேரம் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுதா. இது நான் சொல்கிறது வந்து 1 hour டைம் ஃப்ரேமில். இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் நெக்லைன் வந்து போட்டு பாருங்கள். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ஹவரில் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. ஓகே, லாஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது 24,100ங்கிறது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாகவும், ஃபர்தராக இந்த ரெசிஸ்டன்ஸ் 24,180 24,200ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். எது சொல்லனா, இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபால் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்? 23,600 23,300 இந்த ரெண்டு ஜோனுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். பொசிஷனலாக சப்போர்ட்டிவ் ஜோன்ஸ் இதெல்லாமே. ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்மாக இன்னைக்கு ஒரு நியூ பிரேக் அவுட் இன்ட்ராடேல நடந்திருக்கு. இதே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், மார்க்கெட் லாஸ்ட்டு வீக்கில் மார்க்கெட் வந்து நல்லா இந்த ஒரு கேண்டில் பவுன்ஸ் ஆச்சு. அடுத்த நாள் ஒரு சின்ன கேண்டில் இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல பவுன்ஸ் ஆகும் ரெக்கவர் ஆகும்போது மார்க்கெட் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. மார்க்கெட் ரைஸ் ஆகும்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. அடுத்து கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த ஜோன் வரைக்கும் ஃபால் ஆகும். இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. ஸோ வித்தின் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இமீடியட் சப்போர்ட்னா இந்த ட்ரெண்ட் லைன் படி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து பொசிஷனல் சப்போர்ட் வந்து 51,200 அண்ட் 51,150 இந்த ஜோனா வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக க்ளோசிங் வந்து 51,157 இருக்கா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 50,600ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ 50,600 உடைக்கும் போது மட்டும்தான் பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கே போகும். ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸோடைய ரியல் சேலஞ்சு இன்ட்ராடேல தான் இருக்கும். பிகாஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். எங்கே என்ட்ரி பண்ணுறது, எங்கே எக்ஸிட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நான் ஷேர் பண்ணது பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஃபால் நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டாக 1040 1045க்கு வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துல வேவ் லெவல் 51,700ங்கிறது வேவ் லெவல் சப்போர்ட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டு பவுன்ஸ் பார்க்கும். இந்த ஆக்ஷன் வேவ்க்கான ரியாக்ஷன் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னா 51,900 தான் இருக்கும். ஒரு 200 பாயிண்ட் வந்து சடனாக அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து சைக்காலஜிக்கலாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது எல்லாருடைய மனநிலையும் செல் பண்ணணும்னு தான் தோணும். ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆச்சுன்னா திடீர்னு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து 51,900. ஓகே, 51,900. சரி, இந்த இப்போ நமக்கு சப்போர்ட்டுங்கிறது இது 51,700. கரெக்டாக 51,700. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு நான் போஸ்ட் பண்ணது 1045க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். சடனாக ரைஸ் ஆகுது பாருங்க. இது வரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருந்து ரிவர்சல் ஆகுதா. ஓகே, அகெயின் இந்த டார்கெட் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருப்பாங்க. சரி, இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் 90% வந்து ரீச் ஆயிருக்கு. 164 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆச்சு. அகெயின் 175 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு தான் அகெயின் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்ன டீச் பண்ணுறோமோ அதில் லைவ் மார்க்கெட்டில் ப்ரூவ் பண்ணுறோம். இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணது இதுதான். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் நவம்பர் 18th இருக்கும். அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து டிசம்பர் 8th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சென்செக்ஸை பற்றியும் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு சில பேர் என்கிட்ட மெசேஜில் கேட்டிருந்தாங்க சென்செக்ஸை பற்றியும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பேங்க் நிஃப்டி வீக்லி ட்ரேட் கிடையாது, இந்த பக்கம் வந்து சென்செக்ஸ் வந்து இருக்குது. ஸோ சென்செக்ஸை பற்றியும் கேட்டிருந்தாங்க. சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டினுடைய போக்கில் தான் சென்செக்ஸும் பெரும்பாலும் ட்ரேட் ஆகும். இதில் பாருங்கள், கரெக்டாக இதே மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கா. பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த பிரேக் அவுட் சப்போர்ட்டில் தான் நிற்கிது. அப்போ இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது தான் டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு டபுள் பாட்டம் ஜோன் இருக்கா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணும்போது மட்டுமே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கே வரும். 78,200 அப்படின்றத லெவலுக்கு பிலோவில் ஒரு டே கேன் க்ளோஸ் ஆச்சா ஷார்ப்பாக ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி டவுன்ஃபால் ஆனால் கூட நமக்கு பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் 75,880 இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. 75,880 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு டே டைம் ஃப்ரேம் வைஸாக நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்.
சைடுவேஸ் அப் ட்ரெண்ட். டே டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்ட். பட் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு இந்த டவுன்ஃபால் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்க. டவுன் ட்ரெண்ட் இதே 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டில் நோ, இதே 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது ஸ்டில் நோ இந்த டவுன் ட்ரெண்டில் தான் நிற்கிது பாருங்க. இந்த இடத்துல ஸ்டில் நோ டவுன் ட்ரெண்டாக இருக்கா? ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு 5815க்கு மேலே ஒரு 1 hour ஒரு 30 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே க்ரூட் ஆயில் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கே வரும். ரைட் நோ க்ரூட் ஆயிலும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கோம், மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனால் கூட ஒரு டெம்பரவரியாக தான் ரைஸ் ஆகுது, அகெயின் கீழே ஃபால் ஆகும். இது 72,300 வரைக்கும் ஃபால் ஆகும். மினிமம் 74, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 74,000 வரைக்கும் ஃபால் ஆகிடும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இது நம்ம டேல வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க, அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கா? இந்த ட்ரெண்டை டே வைஸாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்டு படி டெம்பரவரியாக அப்சைட் ஆனால் கூட இது பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனால் தான் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது, இது பிரேக் அவுட் ஆகும், தொடர்ச்சியாக இன்னும் ஃபால் ஆகும் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதன்படியே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு தான் இருக்கு. 75,188 M6 கோல்டு வந்து ட்ரேட் ஆகுது. இது 74,000 74,000 வரைக்குமே இந்த ஃபால் வந்து ஃபால் ஆகலாம். அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இருக்கும், அதாவது 76,500 76,400 இந்த ஜோன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கும் அண்டர் தி செல்லிங் தான். இதில் ஒன்று வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நல்லா ஃபால் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபாலுக்கு ஒரு அப்சைடு ஸ்விங், ஒரு அப்சைடு கரெக்ஷன் வந்து வரலாம். பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, 58,815க்கு மேலே ஒரு கேண்டில் வந்து ஒரு 1 hour கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. அப்படி பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஒரு அப்சைடு கரெக்ஷன் வந்து இருக்கும். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.